வணக்கம் நண்பர்களே. லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2021 ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். லேப் அசிஸ்டன்ட்ன்றது ரொம்ப ஸ்கூலில் இருக்கிற ஒரு லேபில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறதாங்க லேப் அசிஸ்டண்ட்டு. இது பல பேருக்கு தெரியும். இது கண்டிப்பாக 2021ஆம் ஆண்டு ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வரும். இது டிஎன்பிஎஸ்சி இந்த நோட்டிஃபிகேஷனை விடாது, அதே மாதிரி டிஆர்பியும் விடாது. இது பள்ளி கல்வித்துறை தான் டைரெக்டாக இதை அறிவிக்கும். ஸோ கிட்டத்தட்ட 5000 போஸ்டிங் போன வருடமே 2019 சொல்லியிருந்தாங்க. 4017 போஸ்டிங் இருக்குன்னு. இந்த கொரோனா டைம் ப்ளஸ் 2020லையும் வரும் மாதிரி சொன்னாங்க, வரல. ஸோ 2021 ஜனவரி நம்ம நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். டியூ டு இந்த எலெக்ஷனால் கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட ஒரு எக்ஸாம் வச்சு 5000 போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச பல ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட்டு போஸ்டிங்கே இல்லாமல் அந்தந்த பிஜி டீச்சர்ஸே வேலை பார்த்துட்ருக்குறாங்க. கோரிக்கைகளும் எழுதுகிட்டு தான் இருக்குது, வேகமாக லேப் அசிஸ்டண்ட்டாக நிரப்பணும்னு. ஸோ கண்டிப்பாக லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கண்டிப்பாக வரப்போகுது. ஏற்கனவே ஒரு சொன்ன அறிவிப்பு தான், இந்த கொரோனாவால் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. சரிங்களா நண்பர்களே, இதை பற்றி வாங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த லேப் அசிஸ்டண்ட்டு கடைசியாக 2015 தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே போஸ்டிங் போட்டாங்க. சரிங்களா, அவங்க இப்போ கரண்ட்டாக ஒரு 28,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க கையில். சரிங்களா, 28,000 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 ரூபா பக்கத்தில் வருது. சரிங்களா, ரொம்ப இது ஒர்க் நேச்சர் ரொம்ப ஈஸியானதான். பப்ளிக் எக்ஸாம் வர்ற சமயத்தில் அந்த லேபுக்குன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவாலஜினா ஒரு 75 மார்க்கு, முன்னாடி 25 மார்க் ப்ராக்டிக்கல் மார்க்னு இருந்துச்சு. இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க, மார்க் குறைச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா, பையங்க மொத்தமே 70 மார்க் தான் எழுதுவாங்க, மீதி 30 மார்க் ப்ராக்டிக்கல் மார்க். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் அந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற ஏப்ரல் அந்த மாதம் கிடையாது, பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த லேப் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு மெயினாக ஒர்க் இருக்கும். மீதி நேரத்தில் ஒர்க்கு ரொம்ப இருக்கவே இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதனுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10ஆம் கிளாஸ் தாங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும். கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி மட்டும்தான். எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு ++1 +2 புக்கையும் பார்த்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு. 150 மார்க்கில் 120 மார்க்கு சயின்ஸ்லேருந்து மட்டுமே கேட்கப்படும். மீதி 30 மார்க் சோசியல் சயின்ஸ், அதாவது ஜிகே ஜென்ரல் நாலேஜ், மேத்ஸு எல்லா சப்ஜெக்ட்லேருந்து வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புக்கையும் வாங்கி படிக்க தேவையில்லை. 6th to 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்டை படித்தாலே கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் எளிதில் வெற்றி பெற முடியும். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 35, பிசி எம்பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 32, அதே மாதிரி ஓசி குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 30. இதே நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, 57 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ப்ளஸ் இதுக்கு ஒரு 17 மார்க்கு வெயிட்டேஜ் மார்க்கு இருக்குது. நீங்கள் 10th எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா 10 மார்க்கு, ஒரு வருஷத்துக்கு 1 மார்க்கு. நீங்கள் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 10 மார்க்கு. சரிங்களா, இப்போ +2 முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க்கு, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 மார்க்கு, மொத்தம் 15 மார்க்கு. ப்ளஸ் ஏற்கனவே ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க்கு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 மார்க்கு. ஸோ இது நீங்கள் எளிதில் வெல்லலாம். இந்த கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நம்ம 2021 எதிர்பார்க்கலாம். ஜனவரியிலே கூட அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் லேப் அசிஸ்டண்ட் ஒரு 5000 போஸ்டிங் வருது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு சில டிகிரி முடித்தவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. இந்த டெட்டுக்கு அதுக்கு ஒரு 30 மார்க் வருதுங்க சயின்ஸு. சரிங்களா, ப்ளஸ் அப்படி இப்படின்னு பார்த்தா ஜிகே படிச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு 10 மார்க் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு 40 மார்க். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஒரு 40 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. சரிங்களா, இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் ஜிகே படிச்சுட்டு இருக்கிறீங்க, சயின்ஸும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு எக்ஸாம் படிச்சிங்கன்னா பல எக்ஸாமுக்கு உதவும். ஏற்கனவே டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எந்த ஈவன் ரயில்வே, ஆர்ஆர்பி எந்த இதுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைங்க. இது வேலை கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதில் உள்ளே போயிட்டிங்கன்னா
நீங்கள் சப்போஸ் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியராக வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே. இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பெற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.